العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: جنات عدن يدخلونها يحلون فيها من أساور من ذهب ولؤلؤا ولباسهم فيها حرير. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் நாம் 18ஆம் தராவீகை முடித்து 22.5 ஜுசுக்களை நாம் செவியேற்று அமர்ந்திருக்கின்றோம். நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் ஃபாத்திர் என்ற சூறாவின் 33வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான்: ஜன்னத்து ஆதின், அதுன் என்ற நிலையான சொர்க்கத்தில் யதுகுலூனஹா, முஃமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த சொர்க்கத்தில் நுழைவார்கள். யுஹல்லௌன ஃபீஹா, அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாம், அணிகலன்கள் எல்லாம் அணிவிக்கப்படும். என்ன ஆபரணங்கள்? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்: மின் அசாவிர மின் தஹபின். தஹப் என்று சொன்னால் தங்கம், அசாவிர் என்று சொன்னால் காப்புகள். நம்ம தமிழ்ல வளையல்னு சொல்றோம். இப்படி காப்புகள், வளையல்கள், தங்கத்தினால் ஆன வளையல்களை அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு அனுபவிப்பான். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான்: வலுலுஆ மின் தஹபின், தங்கத்தினாலான ஆபரணங்களும் அணிவிக்கப்படும். இன்னும் முத்துக்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களும் அணிவிக்கப்படும். வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், இன்னும் அந்த சொர்க்கத்தில் அவர்களுடைய ஆடை பட்டாடை என்று கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் பட்டாடையும் சரி, தங்க ஆபரணங்களும் சரி, இந்த இரண்டுமே உலகத்தில் நமக்கு ஆண்களுக்கு ஹராமான விஷயம். உலகத்தில் ஹராமான அந்த இரண்டையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்தில் தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றார். இதை நாம் இப்படி சுருக்கமாக விளங்கலாம். உலகத்தில் எதையெல்லாம் தியாகம் செய்கிறோமோ, எதை சிரமப்பட்டு அதை விடுகின்றோமோ வேண்டாம் என்று, அதற்கான பலனை மறுமையில் நிச்சயமாக அனுபவிக்கலாம். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள்: அஸ்ஸஹபு வல் ஃபில்லத்து வல் ஹரீரு வத்தீபாஜு ஹிய லஹும் ஃபித் துன்யா வ லகும் ஃபில் ஆখিরা. புகாரியில் வருகிறது, தங்கம், வெள்ளி, தங்கம் வெள்ளியினுடைய பாத்திரங்கள், இன்னும் பட்டாடைகள், விலை உயர்ந்த பட்டாடைகள், இவைகளெல்லாம் உலகத்தை பொறுத்தவரை அவர்களுக்காக விட்டுவிடுங்கள். வலக்கும் ஃபில் ஆখিরা, ஆனால் இவையெல்லாம் உங்களுக்கு மறுமையில் நிச்சயமாக கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல வருது: லா தஷ்ரிபு ஃபி ஆனியத்தி ذهب والفضة, தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீர் குடிக்காதீர்கள். தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் கூட நீங்கள் தண்ணீர் குடிக்காதீர்கள். வலா தல்பிசுல் ஹரீர வத்தீபாஜ, இன்னும் பட்டாடைகளை நீங்கள் உடுக்காதீர்கள். ஃபஇன்னஹா லஹும் ஃபித் துன்யா வ லக்கும் ஃபில் ஆখিরা, இவைகளெல்லாம் அவர்களுக்கு இம்மையில் கிடைக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நமக்கு அது கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய முஸ்லிம்களை பொறுத்தவரை யாரும் தங்க வெள்ளி டம்ளர்ல என்ன செய்யறது இல்லை, வீட்டுல வாங்கி வச்சு தண்ணி குடிக்கிறது இல்லை. ஆனால் சில சமயங்கள் மாற்று மத அன்பர்கள் வைத்திருக்கக்கூடிய நகை கடைகள், அங்க போய் கம்பல் ஏதாவது வாங்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, பொதுவாகவே நகை கடையில
நம்ம கிட்ட அப்படி பேசிக்கிட்டே பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வாங்குறது கன்ஃபார்ம் ஆயிட்டா என்ன செய்வாங்க? ஜூஸ் அப்படின்வாங்க. நல்ல கன்ஃபார்மான பிறகு கேட்பாங்க டீ அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம வாங்க போறோம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா. இப்படி ஜூஸ் டீ கொடுக்கும்போது சில கடைகள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா வெள்ளி டம்ளர்ல தண்ணி கொடுப்பாங்க. முஸ்லீம் கடைகள்ல பண்ண மாட்டாங்க. வெள்ளி டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க, லேடிஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம பார்த்த உடனே வாங்கி கொடுத்துருவோம். இல்ல, அது என்ன டம்ளர்னு பார்க்கணும். நகை கடை வெள்ளி டம்ளர்ல தண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? குடிக்கக்கூடாது. வெள்ளி டம்ளர்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம்? தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று மறுக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல மிக தெளிவாக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் லபிஸல் ஹரீர ஃபித் துன்யா, இப்படி தவிர்ந்து கொள்ளாமல் உலகத்தில் யாராவது பட்டாடையை உடுத்தினால், ஹராம் இல்ல, தவிர்த்து இருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன செய்யறாரு? ஒருத்தர் தவிர்த்து இல்லாமல் மன் லபிஸல் ஹரீர ஃபித் துன்யா, உலகத்தில் யாராவது பட்டாடை உடுத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் மறுமையில் மறுமையில் அவர்களால் பட்டாடையை கொடுக்க முடியாது. அவர்கள் மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு பட்டாடை கொடுக்க மாட்டான். இந்த ஹதீஸ் புகாரில வருது. இதற்கு இரண்டு விதமான விளக்கங்கள் சொல்கிறார்கள். ஒன்று, உலகத்தில் பட்டாடை உடுத்தியவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பட்டாடை உடுத்த மாட்டார் என்றால் என்ன பொருள்? சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்ற பொருள். ஒரு ஹதீஸ்ல எப்படி வரும்? கரண்டை காலுக்கு கீழ் ஆடையை அணிந்தால், கரண்டை ஒரு காலம் இருந்துச்சுங்க, பெரியவங்களாம் கரண்டை காலுக்கு கீழே ட்ரெஸ் போன என்ன செய்வாங்க? உடனே நிக்க வச்சு முதல் தூக்கு, லுங்கி தூக்கு, பேண்ட் தூக்குவாங்க. இப்ப சொல்றதுக்கு ஆளு எல்லாம் சர்வசாதாரண வச்சு. ஹதீஸ்ல வருது, கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிந்தால் அந்த பகுதி நரகத்திற்கு செல்லும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பகுதியை மட்டும் அல்ல நரகத்துக்கு அனுப்புவான், அவரையே நரகத்தை அனுப்புவான்னு அர்த்தம். இதே போன்று நாளை மறுமையில் உலகத்தில் பட்டாடை அணிந்தவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பட்டாடை அணிய முடியாது என்றால் இதன் பொருள் என்ன? அவர் எங்க போக மாட்டாரு? சொர்க்கத்துக்கு போக மாட்டார். சொர்க்கத்துக்கு போனாதான் பட்டாடை கிடைச்சிருமே. இது ஒரு கருத்து. இரண்டாவது என்ன கருத்து என்றால், அவர் சொர்க்கத்திற்கே சென்றாலும் என்ன கிடைக்காது? பட்டாடை கிடைக்காது. இதே போன்று ஒரு ஹதீஸ்ல வருது, யார் மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, உலகத்தில் யாராவது மது அருந்தினால், சும்மலம் யதுப் மின்ஹா, பிறகு தௌபாவும் செய்யல, அதே நிலையில போயிட்டாருன்னா அவருக்கு நாளை ஹர்ரமஹுல்லாஹு ஃபில் ஆখিরা, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். சொர்க்கத்துல போய் என்ன செய்ய முடியாது? அவரால் சொர்க்கத்தின் மதுவை அருந்த முடியாது. அர்த்தம், ஒன்று சொர்க்கத்துக்கே அவர் போக முடியாது, அல்லது சொர்க்கத்துக்கு போவாரு, பால் ஆறு பார்ப்பாரு. மொத்தம் சொர்க்கத்துல எத்தனை ஆறு இருக்கு? 4 ஆறு இருக்கிறது என்று குர்ஆன்ல வருது. ஒன்று நீர், தண்ணீர் ஆறு போடும். எந்த களங்களோ எதுவும் இருக்காது. இப்ப உள்ள ஆறுனால அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கணும்னா முடியாது, குளிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க. அல்லாஹ் சொல்றான் கைர ஆசின், எந்த களங்களும் எந்த மாற்றமும் ஏற்படாத நீர் ஓடை. அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான் மில் லபனி, அதே போன்று வன்ஹாரும் மில் லபனின் லம் யதகய்யர் தஅமுஹு, சுவை மாறாத பாலாறு. அப்படின்னு அர்த்தம், உலகத்துல பாலை வாங்கி காய்ச்சாம வச்சா என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும், புளிக்கும். அந்த மறுமையில போய் என்ன செய்ய தேவையில்லை, அதெல்லாம் யாரும் பண்ண தேவையில்லை. கெட்டு போகாத பாலாறு. அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான் வன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, சுத்தமான, முஸஃபானா சுத்தமானது அர்த்தம், சுத்தமான தேனாறுன்றான். உலகத்துல சுத்தமான தேனு சுத்தமா பார்க்க முடியாது, சுத்தமா பார்க்க முடியாது. அப்படியே யாருக்கிட்டையாவது இருந்துச்சுன்னு வைங்க, எவ்வளவு இருக்கும்? சின்ன பாட்டில் வச்சிருப்பாரு, அந்த பாட்டில் எவ்வளவு எடுப்பாரு? 1 டீஸ்பூன். நமக்கு கொடுத்தாருன்னா 1/2 டீஸ்பூன். சுத்தமான தேன் கிடைக்காது அப்படின்னு 1 டீஸ்பூன், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான் நாளை மறுமையில் சுத்தமான தேன் ஆறு ஓடும். அடுத்து அல்லாஹ் சொல்றான் வன்ஹாரும் மின் ஹம்ரின் லzzத்தில் லிஷாரிபீன்,
குடிப்பவர்களுக்கு இன்பமாக இருக்கக்கூடிய மது ஆறும் ஓடுகிறது. உலகத்துல உள்ள மது குடிக்கிறவன மூக்க பொத்திட்டு தான் குடிக்கணும், அவ்வளவு நாரும். அல்லாஹ் சொல்றான், குடிப்பவர்களுக்கு இன்பமான மது ஆறு ஓடுகிறது. ஆனா அந்த ஆறு யாரு கிடைக்காது? உலகத்தில் மது அருந்தியவர்களுக்கு அந்த மதுவை குடிக்கின்ற வாய்ப்பு கிடைக்காது. என்ன இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப அழகா சொல்றாங்க, இன் குன்தும் துஹிப்பூன, நீங்கள் ஹுல்யத்தல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆடைகள், சொர்க்கத்தினுடைய ஆபரணங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு காப்பு வேண்டுமா, வளையல் வேண்டுமா என்று சொன்னால் பலா தல்பிசுஹா ஃபித் துன்யா, உலகத்தில் அதை அணியாதீர்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்துல முஸ்லிம்களே தங்க மோதிரம் போடுறாங்களான்னா போடுறது இல்லை. ஆனா கல்யாணத்துல என்ன செஞ்சுருவாங்க, மாப்பிள்ளைக்கு போடுறோம். கல்யாணம்னா என்னதுங்க, எப்படிப்பட்ட நேரம்? எல்லாரையும் எது கூப்பிடுறோம்? எல்லாரையும் போய் போய் வீடு விடா அழைச்சி கூப்பிடுறோம். எது கூப்பிடுறோம்? துவா செய்யுங்க தான் கூப்பிடுறோம். செல்ல அதுதான் மணமக்களுக்கு மனமாற துவா செய்யுங்கள், துவா செய்யுங்கள்ன்றோம். சில பேர் துவா செய்யறதுக்கு வராங்க, சில பேர் லேட்டா தான் வராங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு வராங்க. ஆனா நோக்கம் என்னது? எல்லோரும் மணமக்களுக்கு துவா செய்ய வேண்டும். என்ன துவா? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மணமக்களினுடைய பரக்கத்தான வாழ்க்கைக்கு துவா செய்ய சொன்னாங்க. எவ்வளவு அழகான துவா! பரக்கத்தா வாழணும்னு அர்த்தம், நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளை பெற்று குழந்தை செல்வங்களை எல்லாம் பெற்று நீங்கள் மனமாற வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற அந்த நேரத்துல போய் எதை போடுறாங்க? அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பிடிக்காத ஹராமான மோதிரத்தை போட்டு விட்டா துவா எங்க கவனம்? அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? இவங்க செய்யற துவாவோட அல்லாஹ் ஏத்துக்குருவானா? அதான் ஹராமான மோதிரத்தை போட்டாச்சே, தங்க மோதிரத்தை போட்டாச்சே. கணியத்திற்குரியவர்களே, இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்கிற ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் படிப்படியான ஒரு ஹதீஸ். ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வரார். வரும்போது பாத்தீங்கன்னா இரும்பு மோதிரம் போட்டிருக்காரு. இதுல இதெல்லாம் கவனிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இரும்பு மோதிரம் போடலான்ற மாதிரி, அதாவது தங்கம் தான் கூட இரும்பு மோதிரம் போட்டு வர்றாரு. அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களிடத்தில் நான் நரகவாசிகளின் வாடையை நுகர்கிறேன் ஏன் என்று கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? நரகவாசிகள், நரகத்துல இருக்காங்க, அவங்க வாடை அவங்க மேல வீசுது அப்படின்னாங்க. உடனே அவருக்கு யார சொல்ல இரும்பு மோதிரம் போட்டிருக்காரு, கல்வி வீசி. ஏன்? நரகத்துலதான் இரும்பால என்ன செய்வாங்க, இரும்பு சங்கிலிகளால் இரும்பு கடிவாளங்களால் போட்டு இழுப்பாங்க. நீங்க ஏன் இரும்பு மோதிரம் போட்டிருக்கீங்க? ரெண்டாவது அந்த ஹதீஸ் வழங்க சொல்றாங்க, இரும்பு மோதிரம் போடுவது என்பது, இரும்பு ஆபரணங்களை அணிவது என்பது முஷ்ரிக்கீன்களுடைய பழக்கம், அது நம்ம கிட்ட வரக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இன்றும் அந்த ஹதீஸ் வழங்க சொல்லப்படுது. அப்ப அவர் அதை எடுத்து போட்டார். மறுநாள் கொஞ்ச நாள் கழிச்சு வராரு. வந்தா பித்தளை மோதிரம் போட்டிருக்காரு. எதுல? பித்தளை மோதிரம். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொல்றாங்க, உங்கள் மீது நான் சிலைகளின் வாடையை நுகர்கிறேனே என்று கேட்கிறார்கள். ஏன்? பித்தளையில எது செய்யறாங்க? சிலைகளை செய்யறாங்க. பித்தளை என்பதோடு அந்த ஹதீஸுக்கு மார்க்க சட்ட வல்லுநர்கள் செம்பையும் சேர்க்கிறாங்க. என்னது? செம்புலையும் தான் என்ன செய்யறாங்க? சிலைகள், பித்தளை, செம்பு, இந்த ரெண்டால செய்யறாங்க. அவர் பித்தளை மோதிரத்தை போட்டு வந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சிலைகளின் வாடையை நுகர்கிறேனே ஏன் அப்படின்னு. உடனே ஒரு பித்தளை மோதிரத்தை நெசிட்டாரு, போட்டார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறாங்க, தங்க மோதிரம் போட்டு விட்டாரு. என்ன மோதிரம்? தங்க மோதிரம். சரி, இரும்பு வேணா பித்தளை வேணா, தங்கத்துல போடுவோம். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொல்றாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கியதை நீங்க இங்க என்ன செஞ்சிருக்கீங்களா, போட்டிருக்கீங்களே, இது ஹராம் ஆச்சு. அதையும் தூக்கி போட்டார். போட்டு கேட்டார், இப்பதான் அப்ப நான் என்னதான் போடலாம் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளியிலால் ஆன மோதிரத்தை போடுங்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா தந்திம்முஹு மிஸ்காலன், அது ஒரு மிஸ்காலை விட அதிகரித்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வெள்ளி மோதிரம் போடலாம், எவ்வளவு? ஒரு மிஸ்காலை விட அதிகமாக ஆகிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம், ஒரு மிஸ்கால் என்பது 4 கிராம் 374 மில்லிகிராம், அதாவது ஏறத்தாழ 4.25 விட என்ன செய்யக்கூடாது, 4.5 கிராம் கூட போகக்கூடாது. 4.25 இருந்து 4.5 கிராமுக்குள்ளதான் அது. அந்த 4.25 கிராமை விட அதிகமாக இல்லாமல்
கவனித்துக் கொள்ளுங்கள். அதை விட அதிகமா என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாதுன்றாங்க. இனி நம்ம முஸ்லீம்கள் நிறைய பேர் தங்கம் போடக்கூடாது, போட மாட்டோம். என்ன எதுல போடலாம்ல, வெளியில போடலாம்லன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, ரெண்டு கையிலையும் அப்படி பார்த்து நமக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் இந்த தர்கால இருக்கவங்க போய் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, யாரும் போடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு மோதிரம், அந்த மோதிரம் கூட என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, 4.25 கிராம விட அதிகரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மோதிரம் இந்த சுண்டு வரல போடாதீங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க இப்படி போடுற. இதெல்லாம் ஒரு முஸ்லீமுடைய செயல் அல்ல. என்ன நினைச்சுக்கிட்டு போடுறாங்கன்னே தெரியல. சரி, மோதிரத்துக்கு இந்த சட்டம்னா வளையல் காப்பு மாதிரி போடுறாங்க, செயின் போடுறாங்க, கழுத்துல வெள்ளி செயின், குழந்தை பிறந்த குழந்தைங்கலாம் போட்டு விடுறாங்க, கிஃப்ட் பண்றாங்களா. கிஃப்ட் வேற எதுவும் கிடைக்கலையா, கிஃப்ட் பண்றேன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைக்கு. நல்லா கவனிச்சுக்கிறேங்க, இதெல்லாம் ஆண்களுடைய ஆபரணங்கள் இல்லை. கழுத்து செயினா இருக்கட்டும், காப்பா இருக்கட்டும், இதெல்லாம் யாரு, இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டம். ஆண்கள் பெண்களை போன்று ஆபரணங்களோ ஆடைகளோ அணியக்கூடாது. பெண்கள் ஆண்களை போன்று ஆபரணங்களோ ஆடைகளோ அணியக்கூடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெண்கள் ஆண்கள் முடிவெட்டுவதை போன்று முடிவெட்டக்கூடாது, ஹராம். கணியத்திற்குரியவர்களே, இந்த சட்டம் யாருக்கு அப்படின்னா, தொழுக கடமை யாருக்கு, பெரியவங்களுக்கு. அந்த மாதிரி சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. சின்ன பிள்ளைங்க பிரச்சனை இல்லை, கிடையாது கிடையாது. சிறிய பிள்ளைகளுக்கும் சட்டம் என்னதான், இந்த சட்டம் இருக்கு. என்ன சட்டம், பெண் பிள்ளையா இருந்தா முடிய ஆம்பளை பிள்ளை மாதிரி வெட்டி விடக்கூடாது, பெண் குழந்தைக்கு ஆணுடைய ஆடைகளை போடக்கூடாது. இப்ப என்ன நினைக்கிறாங்க, போடக்கூடாது, சரி போட மாட்டோம். எப்ப போடுறாங்கன்னா, திடீர்னு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் போட சொல்லுவாங்க, ஆம்பளை ட்ரெஸ், போலீஸ்கார மாதிரி வேடம் போட சொல்லுவாங்க, அல்லது பாரதியார் வேஷம் போட சொல்லுவாங்க. பாரதியார் ஆம்பளையா பொம்பளையா, என்ன சொல்ல முடியும், ஆம்பளை தானே. அந்த வேடத்தை நம்ம பொம்பளை பிள்ளை ஆயிஷாவுக்கும் பாத்திமாவுக்கும் போட சொல்லுவாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம், ஓடி வந்து கருப்பு கோட்டு வாங்க வேண்டியது, தலப்பாக்கு துணியை வாங்கிட்டு, சில ஊர்ல அஜத்துக்கிட்டே வந்து தலப்பாக்கு வந்துட்டாங்கன்றாங்க. எதுக்குன்னு கேட்டா, என் பொம்பளை பிள்ளைக்கு பாரதியார் வேஷம் போறதுக்கு தலப்பா கட்டணுமா, இமாம் சாப் தலப்பா. நல்லா கவனிச்சுக்கிறீங்க, பெண் பிள்ளைக்கு ஆண்களுடைய வேடம் போடுவது ஹராம். அது யாரா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இதெல்லாம் ஃபேஷன் ஆகிட்டே போகுது. உண்மையிலே நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓமாந்தார் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் இப்படி வந்துகிட்டே இருந்தோம். அவருக்கு வந்துகிட்டே இருக்கோம், நானும் எங்க வீட்டுலயும் வந்துகிட்டே இருக்கும்போது லேடிஸ் பாத்ரூம் கழிவறை, அங்க ஒரு ஆம்பளை போய் ஓடுறான். வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவன் எழுந்து நின்று மிரட்டாங்க, போகாத இது லேடிஸ் பாத்ரூம்னு. அது நின்று சொல்லுது, நான் லேடிஸ் தான். அது என்ன சொல்லுது, நாங்க எல்லாமே ஜென்ஸ் நினைச்சிட்டோம். போட்டிருக்க வாட்ச்மேன் கத்துறான், ஏய் போகாதீங்க இது லேடிஸ் பாத்ரூம்னு. அது நின்று திரும்பி பார்த்துட்டு சொல்லுது, நான் லேடிஸ் தான் அப்படின்னு. நம்ப முடியல, நான் லேடிஸ் தான் போறேன்ட்டு போகுது. இப்படி இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்காதது. கணியத்திற்குரியவர்களை, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஜாலியா தெரியும், இன்பமா தெரியும். ஹதீஸ்ல அஹ்மதுல என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ், உலகத்தில் எதுவெல்லாம் இன்பமாக தெரிகிறதோ அது மறுமையில் கசக்கும். உலகத்தில் எது கசக்கிறதோ, உங்களுக்கு எது கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ அது மறுமையில் இனிக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். உருதுல சொல்லுவாங்க, உருதுகாரங்களுக்கு தெரியும். அதாவது மூக்கும் மசா பெக்கு சசான்வாங்க. வாய்க்கு இனிப்பா இருக்கும், ஆனா வயிற்றுல போனா கெடுதி விளைவிக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ஹதீஸ்ல வருது, நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு நோன்பு திறப்பதை விரும்புவார்கள்? பேரித்தம்பழத்தை கொண்டு, அல்லது தண்ணீரை கொண்டு. உப்புன்னு யார் சொன்னது? அல்லது தண்ணீர், அல்லது, அதாவது உப்புன்னு சொன்னாங்க இல்லையா, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு காலம் இருந்துச்சுங்க, உண்மையிலே பேரிச்சம்பழம் வாங்குறதுக்கு காசு இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உப்பு வச்சு தொட்டு நோன்பு திறப்பாங்க கிராமங்கள்ல. ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லை. அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கணும். உப்பு வச்சு திறக்கிறதுலாம் ஹதீஸ்ல இல்ல. பேரிச்சம்பழம் வாங்க காசு இருக்காது, வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு 1/4 கிலோ வாங்குவாங்க. அது அப்படியே என்ன செய்வாங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை அம்மாவும் மகளும் பாதி பாதி. நம்ம தான் பள்ளிவாசலுக்கு வந்துடுறோமே, நம்ம இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்றதெல்லாம் எங்கதான், பள்ளிவாசலுக்கு. வடையை வாங்கி கொடு அப்படின்னு எல்லாம். ஆனா இந்த மாதிரி வீடுகள்ல நோன்பு திறக்கிறாங்களே ஏழைகள், கவனிக்கணும் அவங்கள.
அந்த அம்மாவும் அந்த பிள்ளையும் பாதி பாதி பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க நோன்பு திறக்கும்போது. அது ஒரு 15 நோன்பு வரைக்கும் வரும், அதோட காலையில் வரும். அதுக்கப்புறம் என்னதான் உப்பு தொட்டு நோம்பா, காசு இருக்காது. அப்ப நான் சொல்ல வந்தது, பேரித்தம்பளத்தை வைத்து நோன்பு திறப்பார்கள், நபிசல்லாத்துல விரும்புவாங்க, அல்லது தண்ணீரை வைத்து நோன்பு திறப்பதை விரும்புவார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, அல்லது நெருப்புப்படாத பொருளை கொண்டு நோன்பு திறப்பதை விரும்புவார்கள். நெருப்புப்படாத பொருள் எது? ஒருத்தட்ட சொன்னா, நம்ம கஞ்சியை சேர்த்து, கஞ்சா காலையில இருந்து நெருப்புலதான் வந்துச்சு, அதை போய் நெருப்புப்படாத பொருள் சொல்ல முடியுமா? நெருப்புப்படாத பொருள் எது? ஃப்ரூட்ஸ், பழங்கள். வாழைப்பழத்தை போட்டு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. ஆப்பிள வாங்கி வெட்டி போட்டு வறுத்து எடுப்பாங்களா? செஞ்சாலும் செஞ்சிருவாங்க, சொல்ல முடியாது, சைனாக்கார செஞ்சாலும். பழங்களை சமைக்க மாட்டோம் இல்லையா? பொதுவா அந்த பழங்களை கொண்டு நோன்பு திறக்கதை விரும்புவாங்க அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. இந்த ஹதீஸ் எங்க இருக்கு அப்படின்னா, அத்தர்ஹீபு வத்தர்ஹீப் என்ற கிதாப்ல இருக்கு. அதுக்கு கீழே அடிக்குறிப்புன்னு சொல்லுவாங்க. அரபியில இன்னும் பொடி எழுத்துல எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை போன்று நீங்கள் நோன்பு திறந்தால் உங்களுடைய குடல் பாதுகாக்கப்படும். காலையிலிருந்து வெறும் வயிற்றுல இருக்கீங்க, இந்த நேரத்துல நீங்க சமோசாவையும் அந்த பஜ்ஜியும் அதையும் உள்ள இறக்குறீங்கன்னா உங்க குடல் என்ன செய்யும், கெட்டு போயிடும். அதுதான் சொல்லுவாங்க. அதாவது மூக்கு மசா பெட்டு சதா, வாய்க்கு நல்லா இருக்கும், ஆனா வயிற்றுக்கு தான் கெடுதி. தண்டனை யாருக்கு? வயிற்றுக்குன்னு. அதே போலதான் இன்றைய இன்மையில் எது மசாவா இருக்கோ நாளைக்கு மறுமையில சகாவா போயிடும். இன்மையில சுகமா அனுபவிச்சிருவாரு, மறுமையில தண்டனை அனுபவிப்பார். ஒரு ஹதீஸ்ல வருதா இல்லையா? சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களை மனிதர்கள் சிரித்து கொண்டே செய்து முடித்து விடுகிறார்கள், இன்பமாக செய்து முடித்து விடுகிறார்கள். ஆனால் அந்த பாவத்தின் காரணத்தினால் நாளை மறுமையில் அழுது கொண்டே நரகம் செல்வார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உலகத்தில் மூழ்க மூழ்க இது போன்ற காரியங்களாம் அடிச்சு தள்ளிடுறோம், செய்ய ஆரம்பிச்சிடும். எது தவறோ அதெல்லாம் செய்யறோம். கல்யாணமா பார்த்தா அந்த குடும்பமே பட்டு வேட்டியோட வருது. அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேட்டி. என்ன வேட்டி? எல்லாருக்கும் பட்டு வேஷ்டி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லைன்னு அது ஜாலியா உடுத்துடுறாங்க. ஆனால் மறுமையில் தண்டனைக்கு காரணமாக ஆகிவிடும். சொர்க்கமே சென்றாலும் பட்டாடை கிடைக்காது. இது போன்ற நிலை வந்துவிடக்கூடாது. உலகத்தில் பேணிக்கையா இருக்கணும். இதே போன்று வாலிபர்கள் சில விஷயத்தை கவனிக்கணும். வாலிபர்கள் இன்னைக்கு பாக்குறோம், இஸ்லாமிய தோற்றங்கள் அவங்க கிட்ட இல்ல. மோதிரமே 4.25 கிராம் விட என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. ஆனா என்ன செய்யறாங்க, இந்த செயின் மாதிரி போடுறாங்க, காப்பு போடுறாங்க, சில பேரை பார்த்தா கம்பல் போட ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செய்து வாலிபர்களே, இது போன்ற வேலைகளை ஈடுபடாதீங்க. அதே போல இன்றைய வாலிபர்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமானது, அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய முடி. முடி எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுங்களா? புகாரில வருது, 3 பேர் வரும், அதுல ஒருத்தர் வழுக்கத்தலை. அவர்கிட்ட போய் மலக்குமார்களை விட்டு கேட்க விடுவோம், உங்களுக்கு என்ன வேணும்? அவர் என்ன சொல்லுவாரு? முடிதான் வேணும்னாரு. ஒரு வாலிபருக்கு வாலிப வயசுலயே வழுக்க வந்துருச்சுன்னு வைங்க, பொண்ணு கிடைக்காது. வாலிப வயசுலயே முடி வெளுத்து போச்சுன்னு வைங்க, பொண்ணு கிடைக்காதுங்க. சும்மா சாதாரண விஷயம் இல்ல, முடி என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாருக்காவது முடி இருந்தால், மன்கான லஹு ஷஅருன், முடியை அல்லாஹ் கொடுத்திருந்தா ஃபல் யுக்ரிமுஹு, அந்த முடியை கண்ணியமாக வைக்கட்டும். என்ன சொல்றாங்க? அந்த முடிக்கு கண்ணியம் இருக்குங்க. நம்முடைய உடல் உறுப்புகள்லேயே தலைதான் மிக கண்ணியமான உறுப்பு இல்லையா? ஒருத்தர் நடந்து போறாரு, அவருடைய கால் நம்ம கால்ல பட்டுருச்சு, அவருடைய காலு நம்ம கால்ல படுது, என்ன சொல்லுவோம்? பிரச்சனை இல்லை, கம்முன்னு சொல்லுவோம். அவருடைய கால் நம்ம கையை மிதிச்சுட்டு போறாரு, என்ன செய்யும்? கொஞ்சம் லேசா கோவம் வரும். அவர் சாரின்னு வர உடனே அப்படின்னு பார்த்தா போறாரு, அவர் கால் நம்ம தலையில பட்டுட்டு போகுது, என்ன செய்வோம்? ஏன் கண்ணு தெரியலையா? காலை கொண்டு தலையில வைக்கிற. அப்ப தலை என்பது கண்ணியமானது. அந்த தலையை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்க வைக்கிறோம்? கீழே வைக்கிறோம். எனவேதான் ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான் சஜிதாவில் இருக்கும் போது அல்லாஹோடு நெருங்கி விடுகிறான். ஏன்? கண்ணியமான உறுப்பை எங்க கொண்டு வந்து வச்சுட்டான்? கீழே கொண்டு வந்து வைக்கிறான் பாருங்க, அல்லாஹுக்கு நெருக்கமாக ஆகி விடுகிறான். தலை என்பது கண்ணியமான உறுப்பு. அந்த தலைக்கு மேல எது இருக்கு? முடியுது. அப்ப அதை கண்ணியமா வைக்கணுமா இல்லையா? அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணியமாக அந்த முடியை கண்ணியமாக வையுங்களே. என்ன அர்த்தம்? பரட்டையா விடக்கூடாது. ரெண்டாவது, முடிகளை ஒன்று இணைத்து, பரட்டையா விடாம ஒன்று இணைத்து நல்ல எண்ணெய் தேய்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி நல்ல பெருசா வச்சிருக்காங்க.
ஆனா எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல எண்ணெய் தேய்ப்பாங்க, நடு வாங்க எடுத்து நல்லா மாறுவாங்க அப்படின்னு வருது. அந்த மாதிரி நம்மளால செய்ய முடிஞ்சா செய்யணும், இல்லைன்னா அடுத்த வழிகாட்டல் இருக்கு. முடிய வெட்டலாம். எப்படி வெட்டணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பக்கம் வெட்டிட்டு ஒரு பக்கம் முடிய விடுறது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கு தடை விதித்துள்ளார்கள். புகாரில வருது. அதுக்கு பேர் கஸா அப்படின்னு புகாரில வரும். ஒரு பகுதியில முடிய வெட்டிட்டு ஒரு பகுதியில முடிய, அதுக்கு நம்ம அந்த எதெல்லாம் தடையோ இஸ்லாத்துல அதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல நல்ல பேர் வச்சிருவோம். வட்டிக்கு என்ன பேரு? ஆஹா, நான் அந்த வார்த்தையே எடுத்து பார்த்தேன். இந்த ஆர்வமாக இருப்பது அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? இன்ட்ரெஸ்ட் வாங்கல. அது அது வேற ஸ்பெல்லிங், இது வேற ஸ்பெல்லிங்கா என்னன்னு எனக்கு ஒரே இது எடுத்து பார்த்தேன். ஆர்வம் அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுக்கு இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு என்னன்னு பார்த்தா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட். என்னடா இது ஸ்பெல்லிங் கூட மாறுங்க. இதுக்கு என்ன ஸ்பெல்லிங்கோ பேரோ அதே இதை வட்டிக்கு வச்சிருக்கா பாருங்க. நம்மளால இன்ட்ரெஸ்டா வாங்க ஆரம்பிச்சா வட்டிய. நல்ல நல்ல பேர் வச்சிடறாங்க. அல்ல பெரும் பெரும் பாவம், ஆனால் அது சர்வசாதாரணமா. இப்ப ஹதீஸ்ல வருது, தடை வருது. ஒரு பக்கம் நல்லா கத்தரிச்சுட்டு இன்னொரு பக்கம் முடிய வைக்காதீங்க அப்படின்னு தடை புகாரில வந்திருக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியும்? பாக்ஸ் கட்டிங். அந்த பாக்ஸ் கட்டிங் கட்டினவங்க எல்லாமே என்ன தெரியுமா செய்வாங்க? அப்பப்ப இப்படி தக்பீர் கட்டிட்டு இப்படி ருக்குக்கு போவாரு. அது பத்துன்னு வந்து விழுந்துடும். இவன் ருக்குக்கு போறதுக்கு அது சஜிதாக்கு போயிடும். ருக்குல இருந்து எழும்புவாங்க, இவனு இருக்குமா இப்படி ஒரு சஜிதா செஞ்சுட்டு உட்காரும் போது இப்படி, ரெண்டாவது சஜிதாக்கு போயிட்டு வரும்போது ஒரே ஹதீஸ்ல வருது, ஒரே முடிய இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்க கூடாதுன்னு வருது ஹதீஸ்ல. அது ஒரு தடவைக்கு மேலாக என்ன செய்யக்கூடாது. இந்த பாக்ஸ் கட்டிங் கட்டினவங்க பாத்தீங்கன்னா ஒரே முடியிலேயே சிந்தனை இருக்கும். அவன் படிப்புல எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. எப்ப பாரு அவன் முடியிலேயே கவனம். ஏன்னா அது எங்க உழுது? இங்கெல்லாம் முடி இருக்காது. கணியத்திற்குரியவர்களை, இது போன்ற முடி வெட்டுறது நம்ம சமுதாயம் தவிர்த்திருக்கணும். எந்த அளவுக்குன்னா இதுல பேரண்ட்ஸ் தான் கவனக்குறைவா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு 20 ரூபா 30 ரூபா தான் முடி வெட்டுறதுக்கு. அந்த 20 ரூபாய் கொடுத்து அனுப்புவாங்க. கொஞ்சம் முடி எங்கேயாவது அந்த ஆள் விட்டு இருந்தான்னு வைங்க, இவங்க ஓட மாட்டாங்க. போ திருப்பி வெட்டிட்டு வா, அதே 20 ரூபா தான், அடுத்தல 20 ரூபாய், அதே 20 ரூபாய்க்கு மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. இப்ப இந்த பாக்ஸ் கட்டிங் பண்ற மாசம் மாசமே உட்காரணும். மாசம் 200 ரூபா 300 ரூபா செலவு பண்ணணும். 100 ரூபா இப்ப வாங்குறாங்கன்னா அது என்ன செய்யணும்? 6 மாசம் வரைக்கும் அல்லான்னு இருக்கணுமா இல்லையா? ஹதீஸ்ல எந்த அளவுக்கு தடை வந்திருக்குன்னா, இந்த மாதிரி எல்லாம் முடி ஏடா கூடமா வச்சிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எழுந்து நிக்கிறாங்க. ஒரு வாலிபர் வராரு. முடி பார்த்தா பரட்டை எப்படி இருக்கு, தொப்பி போட்டா கூட தெரியாது, இப்படி வச்சுக்கிட்டு வராங்க. இன்னைக்கெல்லாம் மகரிப்ல நோம்பு திறக்கிறதுக்கு கஞ்சி வாங்குறதுக்கு வரவங்களை பார்த்தா அல்லாஹ் பயமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அவரை இப்படின்றாங்க. அவர் என்ன சொல்றாங்க? இப்படின்னு அர்த்தம் போங்கன்றாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டார், ரசூலுல்லாஹ் என்னை ஏன் வெளியில போக சொல்றாங்க? வெளியில உட்கார்ந்து முடிய ஃபுல்லா நல்லா வச்சு நல்லா அமுக்கிட்டு உள்ள வராரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வரும்போது ஷைத்தான் தலை மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்தப்ப எப்படி இருந்துச்சு? நம்ம அதுக்குதான் அழகான பேர் வச்சிருக்கோம், பாக்ஸ் கட்டிங் அந்த கட்டிங். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஷைத்தான் கட்டிங் இது. அதனால இதுக்கு அனுமதி கொடுப்பாரு. அதே போல இன்னைக்கு பச்சை குத்துறது ஹராம். முஸ்லீம்கள் ஒரு காலம் வரைக்கும் பச்சை குத்தவே மாட்டாங்க. இன்னைக்கு இந்த அதுக்கு இங்கிலீஷ்ல என்னதுங்க? டேட்டூன்னு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கான். பீச்சுக்கு போறாங்க குத்திட்டு வந்துடலாம். அதிலும் குறிப்பாக இது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னா, ஆண் பிள்ளைகளை தாண்டி பெண் பிள்ளைகள் முஸ்லீம்கள் பச்சை குத்துறாங்க. யாருக்கே தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது. ஏன்? பெண் பிள்ளை பாருங்க, புர்கா போடுறது எல்லாம் போடுறது, அது உள்ள குத்திருக்கும். ஏன்னா நம்ம பாக்குறது இல்லைல்ல. யாருக்கும் தெரியாத அளவிற்கு உள்ள உறுப்புகளில் கூட இங்க குத்துது, பச்சை குத்துது. யார் பேர? எவன் கூட சுத்துதான் செய்தான் அவன் பேரை குத்துது. அவனும் இந்த புள்ள பேரை குத்திடுறான். குத்திட்டு சொல்றான், அவன் மேல நான் பாசம், அதனால பேர் பச்சை குத்திட்டேன். இது போன்று ஹராமான செயல்கள் இன்று சர்வசாதாரணமாக. அதே போன்று புருவத்தை என்ன செய்யறது? தீட்டுறது, புருவ முடிகளை செதுக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். பச்சை குத்து கூடியவர்கள் புருவ, இன்னைக்கு இந்த பாபர் ஷாப் மாதிரி பெண்களுக்கு என்ன வந்துருச்சு? பியூட்டி பார் வந்துருச்சு. அங்கங்க தொடர்ந்துகிட்டே போறோம். இதெல்லாம் ஹராம்னு நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் சில சமயம் என்ன பண்றாங்க தெரியுங்களா?
எல்லாத்தையும் திருமணத்தை அன்னைக்கு ஹலாலாக்கிடுவாங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்து ஆம்பளைல இருந்து எல்லாரும் வந்து பொம்பளைக்கு என்ன செய்யறான், அந்த மணப்பெண்ணுக்கு பெயிண்ட் அடிக்கிறான் உட்காந்து மூஞ்சில. கற்பா இருக்கிறது கூட வெள்ள வெள்ளன்னு ஆக்கிட்டு இதெல்லாம் தடை செய்யப்பட்டது. குள்ளமான பெண் ஹீல்ஸ் செப்பலை போட்டு தன்னை ஹைட்டா காமிக்கிறது ஹராம். ஹதீஸ்ல வருது, பனி இஸ்ரவேலர்கள் அழிந்ததற்கு காரணம் என்ன? பல பேர் பனி இஸ்ரவேலர்களை அடிச்சிருக்காங்க. பனி இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இருக்காங்களே, இவங்களை பல பேர் அடிச்சிருக்கான். அடி வாங்கி செத்துருக்கான். ஃபிரௌன் யார் அடிச்சான்? ஃபிரௌன் யாரை கொன்று குவித்தான்? பனி இஸ்ரேல் இந்த யூதர்களை தான். ஹிட்லர் யாரை சாவடிச்சான்? இந்த யூதர்களை தான். இப்படி பல பேருக்கு அழிவு ஏற்பட்டிருக்கு. ரசூலா சொல்றாங்க, இவர்களுடைய அழிவுகளுக்கு காரணம் ஒண்ணு என்ன தெரியுங்களா? அளவு கடந்து பெண்கள் அலங்கரித்தது ஒரு காரணம்ன்றாங்க. ஏழை பெண் பணக்கார பெண்ணை போன்று இருக்க வேண்டும் என்றார். இன்னைக்கு பாக்குறோம், வேலைக்கு போறாங்க, கஷ்டம், அத்தா இல்ல புருஷன் இல்லைன்ற. எவ்வளவு கஷ்டம்? 7,000 ரூபாய், மேக்கப்புக்கு 4,000 ரூபாய் போயிடும். இப்படி அலங்கரிப்பது, ஹீல்ஸ் செப்பல் போடுறது, இதனால எவ்வளவு உடம்புக்கு கெடுதி தெரியுங்களா? பனி இஸ்ரவேலர்களுடைய அழிவுக்கு காரணம் என்னவென்றால், 2 வளர்ந்த பெண்களுக்கு மத்தியில் ஒரு குட்டையான பெண் சென்றால் அவள் ஒரு ஹீல்ஸ் செப்பலை போட்டா, இப்ப அந்த குட்டையான பெண் எப்படி தெரியல? குட்டையான பெண் யாருன்னு தெரியல. இப்படி அவள் செல்ல ஆரம்பித்தால் இது பனி இஸ்ரவேலர்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். எனவே கணித்துக்குரியவர்களே, இந்த ஒழுக்க நெறிமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமா நம் சமுதாயத்திற்கு என்ன செய்து தேய்து. இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. இது காரணம் என்ன தெரியுங்களா? மிக முக்கியமான காரணம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் தான், மறந்துடாதீங்க. நம்முடைய தொழுகையை பார்த்தோ ஹஜ்ஜை பார்த்தோ யாரும் முஸ்லிம் ஆகல. நம்முடைய ஒழுக்க நெறிகள் இப்படித்தான். முஸ்லிம்னா இப்படிதான் வாழ்வாங்க. யாரு கூட வேணாலும் போலாம், யாரு கூட வேணாலும் வாழலாம், எப்படி வாழலாம், கல்யாணம் முடிச்சு இப்படி இருக்க மாட்டாங்க. யாரை வேண்டுமானாலும் முடிக்க மாட்டாங்க முஸ்லிம்கள். எப்படி வேணுமாலும் என்ன வேணாலும் செய்யலாம் இருக்க மாட்டாங்க. இப்படி என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம் என்று சென்றவர்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போய்விட்டது. மன உளைச்சல காலம், என்ன செய்யணும்னு தெரியல, பல சிக்கல்களை மாட்டிக்கொண்டு விழி பிரிங்கி நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து ஒரு அழகான வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்கின்ற ஒரே காரணத்தினால் இஸ்லாம் வேகமாக வளர்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் வளரக்கூடிய அந்த வளர்ச்சிக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னா, இது போன்ற ஒழுக்க நெறிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இன்று முதல் ஒரு உறுதி எடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆண் பிள்ளைகளுக்கு செயின் வாங்கி கொடுக்கறது, கை என்ன செய்யறது, இது மாதிரி யாராவது தயவு செஞ்சு இங்க யாராவது போட்டுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுடைய சகோதரிகள் கொடுத்து கொலுசு வாங்கி கொடுத்துருங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, அவ்வளவு பெரிய ஆபரணங்கள் எல்லாம் போடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய நெறிமுறைகளை அன்போடு, இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை நம்முடைய லட்சியமாக ஆக்கி அன்போடு அதை மனதார பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா